ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இருக்கிற எல்லா கண்டஸ்டண்ட்டோட சேர்த்து ஒரு பிக் வந்து எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம சிடபிள்யூசி. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொல்லியிருந்தேன், அப்டேட் கொடுத்துருந்தேன், இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சில டைம் வந்து அந்த மாதிரி நடக்காது இல்லையா, தவறாக போகவும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து அது தவறாகலை, எல்லாருமே இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட ஃபேவரட்டிஸ் எல்லாம் இருக்காங்களே அப்படின்ட்டு. அன்ஷிதா இந்த முறை கோமாளியாக வந்திருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி அப்டேட் பண்ணது தான். அவங்க எப்படிடா அன்ஷிதா ஹீரோயினாக பார்த்தோம், இது வரைக்கும் கோமாளியாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்மளோட பிரியங்கா சும்மாவே ரகலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கேட்கவே வேண்டாம், சிடபிள்யூசிக்கு வேற வந்திருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் பிரபலங்கள் வசந்த் வாசியா இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளோட சுஜிதா மேமா இருக்கட்டும், 2 பேருமே வந்திருக்காங்க. எதிர்பார்த்த பிரபலங்கள் எல்லாருமே இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஷக்கிலா மேமும் இருக்காங்க இதில். கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காங்களா இல்லை கெஸ்ட்டாக வந்திருக்காங்களா அப்படின்னு தெரியலை. ஏன்னா ஆல்ரெடி இருந்திருக்காங்க. அதே மாதிரி அக்ஷய் அவருமே வந்திருக்காரு. ஜீ தமிழ் ஹீரோ இப்போ கரண்ட்டாக வந்து இந்திரா சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காரு. அவருமே வந்திருக்காரு. செட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. கண்டஸ்ட்லாமும் பயங்கரமாக இருக்காங்க. ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக இருக்க போகுது. இனிமேல் சனி ஞாயிறு ஆச்சு அப்படின்னாலே காலையிலேயே ஹாட் ஸ்டாரில் பார்த்துருவோம். அதே மாதிரி ஈவினிங்கும் பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரியாலிட்டி ஷோ. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரியாலிட்டி ஷோ. உங்களோட கருத்து என்ன? இந்த டீமில் உங்களோட ஃபேவரட்டான பர்சன் யார்? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ தூரம் இந்த சிடபிள்யூசிக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்ட்டும்.